காலையில் எந்திரிச்சு இட்லி செஞ்சுட்டு எடுத்துட்டு கொண்டு போய் கொடுத்தேன். கொடுத்த உடனே வாட் இஸ் திஸ்? இட்லி. இட்லி, no, this is not idli. This is the most dangerous weapon in the world. இது குழந்தை கையில எல்லாம் பெடாம பார்த்துக்கோங்க. யாராவது இது வச்சு அடிச்சு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்புறம் எனக்கு தெரியாது. அப்புறம் இட்லி பிடிக்கல போல. சரி, நம்ம நாளைக்கு தோசை ஊற்றி கொடுக்கலான்னு அடுத்த நாளைக்கு காலையில் தோசை ஊற்றி கொடுத்தேன். என்னது இது தோசை? காலையில் இல்லை, இந்த இட்லி தோசை இதெல்லாம் எனக்கு செட் ஆக்கான்னு தெரியல. அப்புறம் எதுக்கு? அப்புறம் இட்லி தோசை அந்த மாவு அந்த உளுந்து அரிசி எல்லாம் சேர்ந்ததான் பிடிக்கல. சரி, என்ன புட்டு இருக்குல்ல, நாளைக்கு புட்டு செஞ்சு கொடுக்கலாம். அப்புறம் அடுத்த நாளைக்கு நல்ல புட்டு கடலை குழம்பு எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு போய் கொடுத்தா. கேரளா உணக்க புட்டு எல்லாம் காலையிலே சாப்பிட முடியுமா? நெஞ்சு கறிக்கும். பாவம், புட்டு சாப்பிட முடியாது. சரி, இப்போ அடுத்தது சரி பொங்கல் இருக்குல்ல, அடுத்த நாள் காலையில் பொங்கல் செய்வோம். காலையில் பொங்கல் செஞ்சு எடுத்துட்டு கொடுத்தேன். என்ன நினச்சிட்டு இருக்கேன்? இதெல்லாம் சாப்பிட்டு நான் என்ன ஆஃபீஸில் தூங்கவா போகிறேன்? போய் வேலை செய்ய வேணாமா? அப்போ பொங்கலும் பிடிக்கல. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சா உப்புமா இருக்குல்ல, அப்போ உப்புமா கொடுத்தா அந்த விஜய் சினிமா டைலாக், நீ ஒரு உப்புமா ஃபேமிலி, உங்கள் ஃபேமிலி மொத்தம் உப்புமா ஃபேமிலியா? சரி, இப்போ என்ன பண்ணுறது? அப்போ அடுத்த நாள் பழைய சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் இருந்துதான். அப்புறம் அதில் தயிர் ஊற்றி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு எடுத்து கொடுத்தேன். உனக்கு வேலை ஈஸியாகிறதுக்கு இந்த வீட்டில் பழையது வருதெல்லாம் என்ன சாப்பிட வைக்கிறேன்? என்னத்த பண்ணுறது? அடுத்த நாள் காலையில் 2 முட்டை எடுத்து அவிச்சு ஒரு கிளாஸ் அந்த சத்து மாவு கொடுத்தா எதுவும் பேசாமல் சாப்பிட்டாரு. அந்த வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் நினைப்பீங்க, இதில் சப்பாத்தி போட்டு வந்து கொடுத்துருக்கலாம்ல, சப்பாத்தி மிஸ் பண்ணிட்டீங்களா? மிஸ் பண்ணலை. காலையிலே அந்த மாவை எடுத்து பிசைஞ்சு அது உருட்டி பரத்தி சப்பாத்தி பண்ணுறது ஒரு வேலை இல்லை. காலையில் எல்லாம் அந்த வேலை செஞ்சு உட்கார முடியுமா? நைட்டுனா பரவாயில்ல, காலையில எல்லாம் சப்பாத்தி போட்டு கொடுத்தா அப்புறம் அதே ஒரு பழக்கத்துக்கு வந்துடும். டெய்லி காலையில் யார் சப்பாத்தி செஞ்சு கொடுப்பா? நம்மளால முடியுமா? முடியாதுல்ல. இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி நிலைமை இருந்தால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள்.